வேதத்தை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து, பயந்து நடக்கிற மனுஷனுக்கு வரும் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசலாம் என்று அதை தியானித்து வைத்திருக்கிறோம். அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசுவீராக, வெளிப்படுவீராக. பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை எங்களை கிருபைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளுங்கள். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கீழே ஒரு 5 வசனங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தையும் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நம்மோடு மாத்திரம் நிற்கிறதல்ல, நம்முடைய தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் அது கடந்து போகிறதா இருக்கிறது. அதனால் இந்த 2வது வசனத்தில் சொல்லும்போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மறை கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதன்னு சொல்லிட்டு 6வது வசனத்தில் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை, மகிமையை, கர்த்தருடைய கிரியைகளை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, அவர்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது கடந்து போகிறதாய் காணப்படுகிறது. அதனால் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலே நம்ம எல்லா காரியமும் தானாகவே சரி பண்ணி கொள்ளலாம். தானாகவே அது சரியாகி கொண்டே இருக்கும். அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மனுஷனுக்கு பயந்து நடக்கிற காரியம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 29:25 வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்கிறது. அப்போ மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை எல்லாத்திலிருந்து காக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாருங்கள், சில நேரங்களில் மனிதர்கள் மனுஷனுக்கு முன்பாக வந்தால் நடிக்கலாம். அவங்களுக்கு பயந்து நடக்கிறது போல், கீழ்ப்படிந்து நடக்கிறது போல், உண்மையாக இருக்கிறது போல் மனுஷர்களுக்கு முன்பாக நடிக்கலாம். ஆனால் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாற்றிடலாம். மனுஷனுக்கு முன்பாக ரொம்ப நம்ம உத்தமமாக இருக்கிற மாதிரியும், நேர்மையாக நடக்கிற மாதிரியும், கணவன் மனைவிட்ட நடிக்கலாம், மனைவி கணவன்கிட்ட நடிக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட நடிக்கலாம். இப்படி மனுஷர்கிட்ட வேணால் நம்ம நடிக்கலாம். நம்ம உத்தமமாய் நடக்கிறது போல், நம்ம சரியாக இருக்கிறது போல், நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கிறது போல் மனுஷருக்கு முன்னாடி நடிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதுமே நடிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நினைப்பு இருக்கணும். நம்ம இதயத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டிய காரியம், கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் எனக்குள் வாசமாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவிலே நம்ம வைத்திருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்வதற்கு நமக்கு மனது வராது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம மனுஷனை தான் பார்க்கிறோம். கர்த்தரை நம்ம மறந்து விடுகிறதுனால தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து விடுகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இந்த செயல் நாம் செய்கிறது கர்த்தர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்று நம்ம ஒவ்வொரு தடவையும் நிதானித்து அதை ஆராய்ந்து நம்ம செய்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது வழி தப்பி நம்ம நடக்க மாட்டோம். சரியான பாதையில் நம்ம நடப்போம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வதற்கு முன்பாக, எல்லாம் பேசுவதற்கு முன்பாக, நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இல்லைனா இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குமா என்பதை நம்ம யோசித்து நிதானித்து நம்ம அந்த காரியத்தை செய்யும்போது
அது நம்ம சரியாக நம்ம செய்ய முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட நம்ம செய்ய முடியும். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது 21வது வசனம். யாத்திராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி ஆண்டவர் செய்தார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்கள ஆண்டவர் சும்மா விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அவங்களுக்கான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவங்க தந்து கொண்டே தான் இருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த எபிரேயர்களை பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த குழந்தைகளை கொண்டு விடும்படி பார்வோன் அங்கே இருக்க மருத்துவச்சிகளுக்கு கட்டளை இருக்கிறான். ஆனால் மருத்துவச்சிகள் அதை செய்யாமல் அவங்க தப்பு வைக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்ததுனால் அவங்க அதை செய்யாமல், ராஜாவுடைய பேச்சை கூட அவங்க கேட்கல, செய்யாமல் அவங்க பிள்ளைகளை அவங்க காப்பாற்றி விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பார்வோன் கேட்கும்போது தான் அந்த ஸ்திரீகள் சொல்கிறாங்க, அவங்க பலசாலியான ஸ்திரீகள், அவங்க நாங்கள் போவதற்கு முன்பே அவங்க பிறப்பித்து விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த பதிலை சொல்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்ததினால் அவங்க செய்த காரியத்தை கண்டு கர்த்தர் அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கும்போது நம்ம நீதியாகவும் உண்மையாகவும் நம்மளால் நடக்க முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, அவருக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுகிறது. அவர் மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயந்ததுனால், கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணம் அவருக்குள் இருந்ததுனால், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவர் சொல்லுவதை பார்க்க முடியுது. அந்த காலத்தில் அவருக்கு பிரமாணம் கையில் இல்லை. அவருக்கு தெய்வத்தை அறிகிற அறிவு இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. இவர் நினைச்சாங்க எப்படினாலும் வாழலாம், யாரும் கேட்பதுக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்னை காண்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை சரியாய் போய் நடத்துவார் என்ற அந்த அறிவு, தெய்வத்தை குறித்த அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த யோசேப்புக்கு இருந்தபடினால் அவர் அந்த இடத்துல உத்தமமாய் நடந்து கொண்டார். தன்னுடைய உத்தமத்தை அந்த இடத்துல காத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். நீதியாக நடந்தார். கர்த்தருக்கு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்றார். பாருங்க, அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால அவர் தன்னை காத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, தானியேல் அரண்மனையில் கொண்டு போய் விடப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு ராஜாவுடைய போஜனத்தை அவருக்கு கொடுக்கும்படி அங்கே கட்டளையிடப்படுகிறது. அவர் அவர் நினைக்கிறார், ராஜாவுடைய போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அவன் பாருங்க, அவர் யோசிக்கிறார் தன்னுடைய இருதயத்தில், ராஜாவுடைய போஜனத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நமக்கு பிரமாணத்தில் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்கள்லாம் இருக்கலாம் என்று அதை வைத்து அதனால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற அந்த இருதயம், அந்த எண்ணம் அவருக்கு வர காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தபடினால் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஒருவேளை அவர் அந்த இடத்துல இன்னும் இங்கே யார் நம்மளை பார்க்க போகிறார், மனுஷன் நம்மளுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க என்று சொல்லி அவர் செய்திருக்கலாம், யாரும் அவங்களுக்கு கேட்க முடியாது. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால் இப்படி அவர் யோசித்து அவர் இந்த தீட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அப்புறம் அந்த பிரதானிகிட்ட அவர் பேசுகிறார். நான் மரக்கறிகளும் சாதாரண சாப்பாடுகளை சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். ஏன்னா இதை சொல்லவும் முடியாது, ராஜாவோட போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ராஜாவுக்கு கோபம் வந்துடும், பிரச்சனை வரும். ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்தில் அதை யோசித்து சிந்தித்து எதை நம்ம சொல்லணுமோ எதை பேசணுமோ அதை தான் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. இந்த இடத்துல தானியேல் அதை இருதயத்தில் யோசனை பண்ணி கொண்டு அவர் அவன்கிட்ட அந்த பிரதானிகிட்ட அவர் பட்சமாய் பேசி அவர் சாதாரணமாக சொல்லுறார், இப்படி தான் நான் சாதாரண மரக்கறிகளை மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி. அப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம்
அவருக்கு இருந்ததுனால் அவர் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அந்த இடத்துல அவர் காத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால் அவர்கள் அந்த இடத்துல பாவம் செய்யாமல், தவறு செய்யாமல், தன்னை மீறுதல் நடப்பிக்காமல், தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து தன்னை காத்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம இருந்தாலே நம்ம எங்கேனாலும் நம்ம வாழ்ந்துடலாம், எந்த இடத்துலனாலும் நம்ம வாழ்ந்துடலாம். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம போதித்து விட்டாலே பிள்ளைகளை தைரியமாக நம்ம எந்த ஊருக்குனாலும் அனுப்பலாம். ஏன்னா என்னுடைய பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடப்பான், அவன் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னை காத்து கொள்வான், அவன் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான், பாவம் செய்ய மாட்டான் என்ற அந்த தைரியம் நமக்குள்ள வந்துடும். அதனால் பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம போதிப்பது, கர்த்தரை கொடுத்த மகத்துவத்தையும் மகிமையும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணி அநேக காரியங்களில் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணினார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து அவள் கர்த்தருக்கு சில நேரம் பயந்து நடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு காரியம் லேவியாராமம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல நாதாப், ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபீபும் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க கொண்டு வந்தார்கள் என்று பார்க்குறோம். அதை கொண்டு வந்ததுனால அவர்கள் அந்த 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அந்த இடத்துல அந்நிய அக்னி, கர்த்தர் கட்டளையிடாத வேறு அக்னியை அவர்கள் கொண்டு போனதுனால இவர்கள் அந்த இடத்துல மரித்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தம்முடைய வல்லமையை பகிரங்கமாய் அந்த இடத்துல ஆண்டவர் விளங்க பண்ணினதுனால அவங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அனனியா சப்பிரால் என்பவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக அவங்க தேவனுக்கு விரோதமாய் கர்த்தரிடத்தில் பொய் சொன்னபடியினால் அங்கே அவர்கள் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சபையில் ஒரு பயம் உண்டானது எல்லாருக்கும். அது ஆரம்ப காலம் சபை அப்படின்னா, தேவன் பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படி மகிமையோடு மகத்துவத்தோடு அவர் இருந்தாரோ அப்படி தான் புதிய ஏற்பாடுகளில் உள்ள சபைகளிலும் தேவன் தன்னுடைய முழு மகிமையாய் அவர் தேவ பிரசன்னத்தால் அவர் அதே பரிசுத்தத்தோடு அவர் அதே வல்லமையோடு வாசம் பண்ணுகிறார், கிரியை செய்கிறார் என்ற அந்த அறிவு ஜனங்களுக்கு உண்டாகும்படி நடந்தது. ஏன்னா இப்பொழுது ஆண்டவர் உடனே பொய் சொன்னால் உடனே தேவ சமூகத்தில் கொன்று போடுகிறது இல்லை. அப்படின்னா இன்றைக்கி சபையில் கிட்டத்தட்ட 90% ஆட்களில் இருக்க முடியாது. ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் பிழைத்து இருக்கிறோம். தேவன் நம்ம மேல் வைத்த மிகுந்த இறக்கம் கிருபையினால் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் நம்ம செய்கிற காரியத்துக்கு. அப்போ அந்த இடத்துல சபையில் முழு வல்லமையோடு அதே தேவன், அதே வல்லமை, அதே மகிமை நிறைந்தவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தெய்வம் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தெய்வம் வேற அல்ல. அவர் அதே வல்லமை, அதே மகத்துவம், அதே பரிசுத்தத்தோடு தான் தேவன் இப்பொழுதும் சபையில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனாலும் மிகுந்த இரக்கத்தின்படியும் மிகுந்த கிருபையினாலும் அவர் வாசம் பண்ணுகிறபடினால் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பிழைத்திருக்கிறோம். சரி, அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் நம்மளை காத்து நடக்கிறதுக்கு நம்மளை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அவர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய், தேவ மனுஷனாய் காணப்பட்டார். அதனால் அவருக்கு நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி அந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிகளுக்குள்ளும் கடந்து போனது என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம்
நம்முடைய சந்ததிகளுக்குள் கடந்து போக வேண்டும் என்பதுதான் அது தேவனுடைய விருப்பம். நாம் அதை பிரயாசப்படணும். நம்மளோட ஆண்டவரை குறித்து நமக்கு தெரிந்ததை நம்மளோட விட்டுவிடக்கூடாது. நம்முடைய சந்ததிகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிக்கு அவர் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய மகிமையை மகத்துவத்தை குறித்து, தேவன் எப்படிப்பட்டவர் யார் என்பதை குறித்து அவர் சொன்னபடியினால் அவர்களும் அதை பற்றி கொண்டார்கள். தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தார். யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தார். அந்த ஆபிரகாமினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிகளுக்குள் கடந்து போனது என்று நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து நடக்கிறதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் இப்போ இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் தப்பி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டியது, சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, 1வது காரியம், தேவனுக்கு பயந்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யாரா சொல்கிறார்? சாத்தான் சொல்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை வேலி எடுத்து பாதுகாத்து வைத்திருந்தார். அதுக்கு காரணம் 1வது வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து வைத்திருந்தார் என்று பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்தால், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நம்மோடு கூட இருந்து நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய உடைமைகளையும் அவர் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்மை ஆசீர்வதிக்காமல் அவர் வேற யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? தம்முடைய ஜனத்தை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். இதுதான் தம்மை சேவிக்கிற, தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற, தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பதும் நடத்துவதும் அவருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. அப்புறம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் 1வது பகுதியில் வாசிக்கும் போது, முதல் பகுதியில் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மேலே உள்ள காரியங்களை வாசிக்கும் போது அவர் சில ராஜாவுக்கு விரோதமாக அவனுடைய சகோதரனை லோத்தை அவங்க பிடித்து கொண்டு போய் அவங்க உடைமைகளை பிடித்து கொண்டு போன போது ஆபிரகாம் போய் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவனுடைய சகோதரையும் அவங்களுக்கு உள்ள உடைமைகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை ஆபிரகாம் செய்தபடியினால் அவருக்கு ஒரு பயம் கூட வந்திருக்கலாம். மறுபடியும் அவர்கள் வருவார்களோ என்ற பயம். இந்த காரியம் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மகா பெரிய ஒரு கேடகம், மகா பெரிய ஒரு பலனுமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல் அவன் சாராளை அந்த அந்த எகிப்தின் ராஜா அவன் கொண்டு போன போதும் ஆண்டவர் அவனுக்கு பயம் உண்டாக்கின மகா வாதையினால் வாதித்து அவனை தொடாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். போல தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தையும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தேவன் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய உடைமைகளையும் அவர் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, அது இல்லை யோசுவா இவர்களை போக விடுங்கள், சாரி யோவான் யோசுவா இல்லை, யோவான் 18வது அதிகாரம் 8வது வசனம்.
சீசர்களை ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பிடிக்கும்படி அந்த அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் வந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசுவை இந்த கடைசி நாளில் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவரை பிடிக்கும்படி வந்திருக்கிறாரா. அந்த கெத்செமனே தோட்டத்தை பிடிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நான் தானே வேணும், அவர்களை சீசர்களை இவர்களை போக விடுங்கள் என்று சொல்கிறார். சீசர்களுக்கு ஒரு தீங்கும் அந்த இடத்துல நேராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நான் தான், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி சீசர்களை இந்த இடத்துல காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் நம்மளை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம காண்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம மேலே அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, நோக்கமாக இருக்கிறார். நம்ம ஒருவேளை சில நேரம் சூழலை பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மளை கைவிட்டாரோ, நமக்கு நம்மளை விட்டு விலகி விட்டாரோ, இல்லைன்னா ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறாரோ என்று கூட நமக்கு நினைக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட, அதுவும் புதிய ஏற்பாடில் உள்ள ஜனங்கள் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். நமக்காய் இரத்தம் சிந்தி அவர் மீட்டெடுத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாடில் உள்ள அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களையே ஆண்டவர் மீட்பதற்கு அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருப்பார். ஆனால் அவருடைய இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட நம்மை மீட்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள்? பொல்லாப்புக்கு விலகுவார்கள். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது கடைசி பகுதியில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால் பொல்லாப்பான காரியத்துக்கு நம்ம விலகி நடப்போம். தானாகவே அது நம்ம இதயத்தில் வந்துடும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பேச மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத தொடர்புகளை நம்ம தானாகவே விட்டு விடுவோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது பொல்லாப்புகளுக்கு நம்ம விலகி நடப்போம். நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையிட மாட்டோம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு சிக்கிக்கொள்கிற ஜனங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையில்லாத, அது நம்ம கர்த்தர் உணர்த்துவார், இது நமக்கு தேவையில்லாத விஷயம், இது நமக்கு அடாத விஷயம் என்று சொல்லி நாம் அறிந்து பொல்லாப்புக்கு நம்ம விலகுகிற மனுஷர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நம்ம நிச்சயமாய் பொல்லாப்புக்கு விலகுவோம். பாருங்க, நெகேமியா 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். போதும், நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. எரேமியா அந்த அலங்கத்தை கட்டும்படி அவர் எருசலேமுக்கு வந்து அந்த வேலைகளை அவர் செய்கிறபோது அவருக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளி அவங்களுக்கு பாரத்தை சுமத்தி அவங்கள்ட்ட வரி மாதிரி அவங்கள்ட்ட வாங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்குறாங்க, சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இவர் சொல்கிறார், தேவனுக்கு பயந்ததினால் இந்த ஜனங்களுக்கு எந்த விதமான பாரத்தையும் நம்ம சுமத்தக்கூடாது, நம்மளால் இந்த ஜனம் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் அறிந்து அதை செய்யாமல், அதை வாங்காமல், அதை தவிர்த்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்தால் நம்ம மற்ற மனுஷனுக்கு பாரமாகவோ பிரச்சனையாகவோ நம்ம இருக்க மாட்டோம். மற்ற மனுஷனுக்கு நம்ம தீங்கு செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது, நம்மளால் ஒரு மனுஷனுக்கு பாரமாய் நம்ம இருக்கும்போது, இல்லைன்னா நம்மளால் ஒரு மனுஷன் பாதிக்கப்படும் போது அவன் தெய்வத்தை நோக்கி முறையிடுவான். ஆனால் கர்த்தர் நம்ம நிச்சயமாய் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார், விசாரிப்பார். ஆனால் நாம் யாருக்கும் பாரம் இல்லாமல், நம்மால் ஒரு மனுஷனுக்கு தீங்கு வரக்கூடாது, என்னால் எந்த மனுஷனும் பாதிக்கப்படக்கூடாது என்று அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் அந்த எண்ணம் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் வரும்போது
நம்ம இந்த மாதிரியான பொல்லாப்பான காரியத்துக்கு விலகி நடக்கும்படி தேவன் நமக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, பிரசங்கி 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். எதை சொல்கிறா பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியாகவும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் மிஞ்சின துஷ்டனாயிராதே அதுவும் சொல்கிறார். அப்போ அதுக்கு முந்தின வருஷம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, சில ஆட்களே எதற்கெடுத்தாலும் நான் நீதி செய்கிறேன்னு சொல்லியே மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பாங்க. நான் நீதியாக இருப்பேன், நான் கரெக்டாக இருப்பேன், நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் அப்படி தான் செய்வேன் என்று சொல்லியே மற்றவங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். நான் நீதியாக நடப்பேனா, என்னுடைய காரியத்தில் மாத்திரம் நான் நீதியாக நடப்பேன் என்று சொல்லி தான் தீர்மானம் பண்ணுமே ஒழிய, மற்றவர்களுடைய காரியத்தில் நான் நீதியாக நடப்பேன், அவங்கள நான் நீதியாக நடப்பதுக்கு திருப்புவேன் என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது அதில் தவறு நடப்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் என்னுடைய சகோதரியுடைய ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் இப்படி தான், ரொம்ப நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் சொல்லி மேலிடத்துல டிஓ ஆஃபீஸுக்கும் மேலிடத்துல சிஓ ஆஃபீஸும் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டு கடைசியில் அந்த ஸ்கூல் பேரே ரிப்பேர் ஆக்கி எப்போ பார்த்தாலும் விசிட்டிங் வர்றதும், அதை கொடுத்து விசாரிக்கிறதும், ஹெச்எம்ஐ கொடுத்து விசாரிக்கிறதும், இப்படியான சூழ்நிலையை அந்த டீச்சர் மாற்றி போட்டார்கள். நான் நீதியாக நடப்பேன், நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி நம்ம செய்கிறது மற்றவர்களுக்கு அது பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாய் காணப்படும். நாம் நீதியாக நடக்கணும், நம்முடைய காரியத்தில் நம்ம உத்தமமாக நீதியாக நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்காக அடுத்தவர்களை நம்ம நீதியாக நடப்பதற்கு நான் அவளை திருப்புவேன் என்று சொல்ல முடியாது. இதில் சொல்கிறேன், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு என்று சொல்கிறார். மிஞ்சினை நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. இப்படிப்பட்ட காரியங்களை கூட பொல்லாப்பான காரியமாக சில நேரம் வந்துவிடும். நம்மளை சரியான பாதையிலேருந்து திசை திருப்பிவிடும். கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாத காரியத்தை நம்ம நீதி நினச்சி செய்து கொண்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம், கர்த்தருக்கு பயந்த மனுஷர்கள் சத்தியத்திலே நடப்பார்கள். ஏசாயா 66 2வது வசனம். ஏசாயா 66 2வது வசனம் பின்பகுதி அங்கேயா சத்தியத்தில் நடக்கிறவர்களை தேவன் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிற தேவன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுதான் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறதாய் காணப்படுகிறது. அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர்கள் சத்தியத்தில் நிச்சயமாய் நடப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள். அதான் ஆபிரகாமை சொல்லும் போது, இவன் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய கட்டளையின்படி நடப்பான் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிற காரியம், அவர் சத்தியத்தில் நடக்கிற மனுஷனாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். சங்கீதம் 111:10 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஞானத்தை கொண்டு வருவதாய் காணப்படுகிறது. அதான் ஞானத்தின் ஆரம்பம். உலகத்தில் நம்ம வாழ வேண்டுமானால் நமக்கு ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது.
அந்த ஞானம் எப்படி வருகிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த ஞானம் நமக்கு வருகிறது. கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார். எப்படி ஞானத்தை தருகிறார்? நமக்கு வேத வசனத்தை நம்ம தந்திருக்கிறார். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளும் போது நமக்கு எது பாவம், எது பாவம் இல்லை, எது சரியான காரியம், எது சரியான காரியம் இல்லை, எதில் தேவன் பிரியப்படுகிறார், எதில் தேவன் பிரியப்பட மாட்டார் என்ற அந்த அறிவை தருகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த ஞானத்தை தருகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். இன்றைக்கு உலக மனுஷர்கள் துணிகரமாய் பாவம் செய்வதற்கு அவங்க எந்த மனசாட்சியில் ஒரு குத்தலும் இல்லாமல், எந்த விதமான அவங்களுக்கு பயமும் இல்லாமல் பல பாவம் செய்வதற்கும் துன்மார்க்கமான காரியத்தை ஈடுபடுவதற்கு காரணம் அவங்களுக்குள்ள வேத வசனம் சத்தியம் கிடையாது. அவங்களுக்கு இது சரியா, இது தப்பா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க துணிகரமாக செய்கிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் இதிலிருந்து விலகும்படியான ஞானத்தை நமக்கு தருகிறார். சத்தியத்தை அறிகிற அறிவில் நடக்கும்படியான ஞானத்தை நமக்கு தருகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ சத்தியத்தை நம்ம அறிந்து சத்தியத்தில் நடக்கும்போது நம்ம நிறைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். இன்றைக்கி நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சபைக்கு ஒழுங்காக போனாலும், வேத வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், சத்தியத்தை அறிகிற விதமாய் அவங்க அறியாதபடிக்கு நிறைய வசன மனப்பாடமாக சொல்கிறாங்க. கேட்டால் சில ஆள்கள்லாம் நல்ல மனப்பாடமாய் வசனத்தை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தம், அந்த சத்தியத்துக்குள்ள உண்மையான காரியம் அவங்களுக்கு வெளிப்படாமல், அதை அறியாமல் இருக்கிறார்கள். வெறும் வசனத்தை லிட்ரலாக எப்படி எழுதியிருக்கிறோம் அதைப்படி மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒரு பாட புத்தகத்தை மனப்பாடம் பண்ணினது போல் அவங்க மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த சத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாராம்சம் என்ன, அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாதபடினால் அவங்க சத்தியத்தில் நடக்கிறதில்லை. அவங்களுக்கு மனசாட்சியில் குத்தப்படுவதில்லை. அவங்க பாவத்தையும் இந்த காரியங்கள்லாம் துணிகரமாய் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம சத்தியத்தில் அது நடக்க வைக்கும். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எதை செய்தாலும் நமக்கு ஒரு உணர்வு வரும், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை தேவன் நம்ம செய்யறது கர்த்தர் விரும்ப மாட்டார் என்ற அந்த பயம் நமக்குள்ளே வருகிறது. இந்த சத்தியத்தை தான் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. வாங்க 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 13வது வசனம். யோசியா ராஜா சொல்லுகிற அந்த வார்த்தை, இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமான எல்லா விதமான அக்கிரமும் செய்து தேவ கோபத்தை வாங்கி கொண்டார்கள் தேசத்தின் மேலே. அவர்கள் அவ்வளோ பாவம் அக்கிரமம் எல்லாமே செய்தார்கள். ஆனால் இந்த யோசியா ராஜா அவன் ராஜாவாக ஆகிற போது அவருக்குள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. அவர் அதனால் இந்த காரியங்கள்லாம் யோசித்து அவர் நமக்காக எழுதியிருக்க அந்த வேத புஸ்தகத்தை அந்த வேதத்தை தேடி எடுத்து வரும்படி சொல்லி அதை வாசித்து அதை அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொள்ளும் போது தான் கர்த்தர் இப்படி தான் நமக்கு நடக்க வேண்டும், ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டதுனால கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரில் விசாரியுங்கள் என்று சொல்ல, கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைக்கு மீறி நம்ம நடந்தபடினால், ஏன்னா இதுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் இந்த வேதத்தின் மீது நடக்காமல் அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், விக்கிரகங்களை கொண்டு வந்தார்கள், இப்படி எல்லா விதமான பாவத்தையும் அவங்க தேசத்தில் கொண்டு வந்துட்டார்கள். ஆனால் யோசியாவுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தபடினால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்காமல் போனதுனால இப்படிப்பட்ட சம்பவம்லாம் சம்பவித்தது என்று அவர் மனம் திரும்பி அதுக்கப்புறம் தேசத்தை சுத்திகரித்து கர்த்தரை உண்மையாய் அவர் தேடினார் என்று நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 23 25வது வசனத்தை வாசிக்கலாம். 23 25 வசனம். கர்த்தருக்கு தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுப்பினதும் இல்லை என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை, தேசம் முழுவதும் தீட்டுப்பட்டு கிடக்கிறது, ஆண்டவரை மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ராஜா
அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தன்னுடைய இருதயத்தை அவன் சாய்த்தான் என்று பார்க்கிறோம். அதனால் அவனுக்கு அந்த சூழலில் அந்த தேவன் அவனுடைய காலகட்டத்தில் தேசத்தை அவங்க வந்து ஆசீர்வாதமாய் சமாதானமாய் வைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். நான்காவது காரியம், சன்மார்க்கமாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் சன்மார்க்கமாக இருப்பார்கள், அதாவது நீதிமான்களாக இருப்பார்கள், உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை பின்பகுதியை வாசிக்கலாம், அதை நடுப்பகுதியிலேருந்து. தேவனுக்கு அதாவது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாருங்க, இது ஆண்டவர் யோபை குறித்து சொல்லுகிற சாட்சி. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சன்மார்க்கமாய் நடப்பார்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், அவர்கள் நீதிமானாய் நடப்பார்கள், உண்மையாய் நடப்பார்கள். அதுபோல் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 22வது வசனம் ஒரு மனுஷனை குறித்து அங்கே சாட்சி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 22வது வசனம். போதும். இது கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்து மனுஷர்கள் அங்கே வந்த மனுஷர்கள் சொல்லுகிற சாட்சியாக இருக்கிறது. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்றும் 100க்கு அதிபதி என்று மனுஷர்கள் அவனை குறித்து சாட்சி சொல்ல, அவனுடைய ஜீவியத்தை அந்த ஜனங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியத்தை நம்ம யாரும் பார்க்கல நம்ம நினைக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், வீட்டில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து சபைக்கு வாரோம், நம்ம எவ்வளோ வந்து நம்மளை பரிசுத்தவான்களாய் வெளியில் நம்ம எவ்வளோ கிறிஸ்தவர்களாய் பரிசுத்தவான்களாய் காட்டி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கும். ஏதாவது இவங்களை குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று அவள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதில் நம்ம மறந்து விடுகிறோம். நம்ம கவனத்தை நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் சன்மார்க்கமாய், அதாவது நீதிமானாய் நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல கொர்நேலியு அவன் நற்சாட்சி பெற்று ஒரு நீதிமானாய் ஒரு உத்தமனாய் அவன் வாழ்ந்தபடியினால், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால், இயேசுவை குறித்து அறியாமல் இருந்த அவனுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பேதுரு அங்கே அனுப்பப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு தேவன் எவ்வளோ கண்காணிப்பாக தன்னுடைய பிள்ளைகள் மேல், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் மேல் கண்காணிப்பாக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருடைய விசுவாசம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை நிறைவடையாது. அதை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பதற்காக பேதுருவை அவனுக்கு அந்த இடத்துல கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பயந்த மனுஷன் மேல் ஆண்டவர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா அவன் அப்படியே மரித்து போனால் இயேசுவை அறியாமலே மரித்து போயிடுவான். இயேசுவை அறியாமல் மரித்து போனால் புதிய ஏற்பாடில் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் போய்விடுமே. அதனால் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க முடியாது. எவ்வளோ கவனமாய் ஆண்டவர் செய்தார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இப்படிப்பட்ட நன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதாய் காணப்படுகிறது. 5வது காரியம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தாழ்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27வது வசனம். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அணுகும்போது ஆபிரகாம் எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தி அவர் பணிந்து ஆண்டவர்கிட்ட போய் அவர் பேசுகிறார் என்று பாருங்கள். ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். அவர் காரியத்தை அவர் இதில் கேட்கிறார். அந்த ஆண்டவர் வந்து சோதோம் கொமோராவை அழிக்கும்படி அவர் சொல்கிறார். சோதோம் கொமோரா அழிக்க போகிறேன்,
ஒரு லோத்துவை தப்புவிப்பதற்காக. ஏன்னா லோத் அந்த பட்டணத்தில் இருக்கிறார், தன் சகோதரன் வந்து லோத் இருக்கிறார், அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர்கிட்ட போய் இருக்கும்போது சொல்லுகிறார், நான் தோலும் சாம்பலுமான அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன் அப்படிங்கிறார். அடுத்தது கேட்கும்போது இன்னொரு வார்த்தை கேட்கும்போது இன்னும் வந்து என் ஆண்டவர் கோபம் முழாது இருப்பதாக அப்படிங்கிறார். அதே மாதிரி மோசே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது தேவனுக்கு கோபம் முழாது இருப்பதாக என்று சொல்லி அவர் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறத நிற்கிறது பார்க்க முடியும். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு எந்த நாளும் பெருமையே வராது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருந்துட்டாலே போதும். நம்ம நான் சாதித்தேன், நான் செய்தேன், என்னால் ஆயிற்று, இப்படி தான் அப்படி தான் சொல்லி இந்த வார்த்தையே வராது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்தாலே இந்த தாழ்மை நமக்குள்ளே தானாகவே உருவாகும். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 16வது வசனம். தாவீது ராஜா கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை இது. அவர் வந்து என்னால் தான் இப்படிலாம் வந்தது, என்னால் தான் உண்டாயிற்று, நான் சாதித்தேன் என்று அவர் சொல்லலை. அவர் சொல்லுற அவருக்கு தெரியும், கர்த்தர் தான் இந்த ஜனத்தை ஆளும்படி என்னை ராஜாவாக ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று அவர் அறிந்திருந்தபடினால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இவன் வாழ்ந்தபடினால், கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தபடினால் அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் நிற்பதும் நிர்மலமாகாததும் அவருடைய கிருபை என்று அவர் உணர்ந்திருந்தார். பவுல் அப்போ சொல்கிறான், பாவிகளை நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்லுகிறார். அவர் அகால பிரவியாகிய அடியனுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தார்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, அதாவது ஒரு ஊழியக்காரனாய் ஒரு அப்போஸ்தலனாய் அவர் ஏற்படுத்தினதை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் எவ்வளோ பெரியவர், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை தேவனோட ஒப்பிடும்போது அவர் சொல்கிறார், அகால பிறவியாகிய அடியனுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தார் என்று சொல்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தருக்கு, நம்ம தேவனுக்கு முன்பாக மாத்திரமில்லை மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளும். அந்த தாழ்வை நமக்குள்ள உருவாகும். பாருங்க, 6வது காரியம், தேவனுக்கு பயப்படுற பயம், கிருபை கிடைக்கும் அவருடைய கண்களில். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நமக்கு இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக பார்க்கும்போது அவனுக்கு வந்து தேவனுக்கு பயந்து அவன் உண்மையுமாய் உத்தமமாய் அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது இல்லை, இது 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவின் வம்சம் வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நோவா அந்த காலகட்டத்தில் பயந்து, தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நீதிமானாய் வாழ்ந்தபடினால் அவருக்கு கிருபை வந்து சாதாரண கிருபை இல்லை, பூமி முழுவதும் அழிக்க போகிறார். எல்லாம் மிருக ஜீவன்லேருந்து எல்லாம், ஒரு உயிரினம் கூட இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அழிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் எவ்வளோ உண்மையும் உத்தமமாய் அவன் வாழ்ந்த மனுஷனாக இருந்தால், அவ்வளோ பூமியில் இருந்த அவ்வளோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கும் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவர் அப்படி உண்மையும் உத்தமாய் தேவனுக்கு பயந்து நடந்தபடினால் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 33:17வது வசனம். மோசே குறித்து மோசே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் மோசே வாழ்ந்தபடினால், தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே அப்படியே அவன் செய்து வந்தபடினால் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் 15:25. இவன் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தாவீது பயந்து வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் மறுபடியும் ஆண்டவர் என்னை இந்த தேசத்துக்கு எனக்கு எருசலேமுக்கு அவர் திரும்ப கொண்டு வருவார் என்று அவர் விசுவாசித்து அந்த வார்த்தை சொல்கிறார். அதுபோலவே ஆண்டவருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. தேவன் மறுபடியும் தாவீதை அவர் மறுபடியும் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் நம்ம கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நம்ம வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரி, எல்லாம் கண்களை மூடி நம்ம செவிப்போம். கிருபை இருந்த நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல உமக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வோம். எல்லா இடத்துல எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்களுடைய கிருபைகள் மறைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விபரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தாலும் குடும்பம் முழுவதையும் தேவன் ஆசீர்வதிக்க சமத்துக்கு வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கொடுக்கிறோம். ஏதனையோ உமக்கு பயப்படுகிற பயம் ஆவாவோ பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு.